கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1499 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியீனத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். வேதம் சொல்லுகிறது, இருளை பார்க்கிலும் வெளிச்சம் உத்தமம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அதன் பிற்பாடு அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, ஆதியிலே ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிற பொழுது முதலாவது ஆண்டவர் இந்த பூமியானது ஒழுங்கற்ற நிலையில் இருந்த சூழ்நிலையிலே முதலாவது கட்டளையாக அவர் சொன்ன காரியம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வேத வசனம் சொல்லுகிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருங்கள். வெளிச்சம் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரும். வெளிச்சம் ஒரு மனிதனுக்குள்ளே சந்தோஷத்தை உண்டாக்கும். எனவே இருளை காட்டிலும் வெளிச்சம் நல்லது. வெளிச்சத்திலே வாழுகிறோம். விழாக்கள் என்று சொன்னால், பண்டிகைகள் என்று சொன்னால், இப்பொழுதெல்லாம் நல்ல அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன. அலங்கரிக்கிறார்கள். வீட்டு விசேஷங்களிலே வீட்டை அலங்கரிக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? வீடு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் எங்கள் வீடு வெளிச்சமாய் இருக்கிறது என்பதை தெரிவிக்க மின் விளக்குகளை, அலங்கார விளக்குகளை வீடுகளிலே பொருத்தி இருக்கிறார்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, இருளை பார்க்கிலும் வெளிச்சம் உத்தமம். எனவே வெளிச்சத்தில் வாழுங்கள், இருளுக்குள் அல்ல, வெளிச்சத்தில் வாழுங்கள். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி உம்முடைய படைப்புகளின் பிரதானமான படைப்பாக வெளிச்சத்தை தந்தீர். இன்றைக்கும் இருளை காட்டிலும் வெளிச்சம்தான் உத்தமம் என்று நீர் போதித்திருக்கிறீர். இருளில் நடவாமல் வெளிச்சத்தில் நடக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறீர். இருளில் நடக்கிற ஜனங்கள், இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம்தான் இயேசு. இந்த வெளிச்சம்தான் இயேசு. உம்மிலே நடக்க, உம்மிலே பலன் கொள்ள எல்லாருக்கும் கிருபை தார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும். இருள் மறையட்டும், வெளிச்சம் தோன்றட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.